அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படியே பாஜக கூட்டணியில் இருந்து விலகியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாஜக அதிமுக கள்ள கூட்டணி தொடர்வதாக எழும் விமர்சனங்களை சுட்டிக்காட்டிய அவர், கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படியே கூட்டணியில் இருந்து வெளியேறியதாகவும் கூட்டணியில் இணைவதும் வெளியேறுவதும் தங்கள் விருப்பம் என்றும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் 2 முறை விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, விவசாயத்தை பற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியாது என்றும் விமர்சித்துள்ளார். பகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு விவசாயிகளுக்கு என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஒரே நேரத்தில் ஒரே 5 ஆண்டு கால தள்ளுபடி 2 முறை கடன் தள்ளுபடி செய்தோம். திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசுவது இன்னும் பாரதிய ஜனதாவோடு கள்ள தொடர்பு வைப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒன்றும் கள்ள தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அந்த பழக்க தோஷம் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்.